கரூரில் வேண்டுமென்றே விஜயின் வருகை காலதாமதம் செய்யப்பட்டதாகவும் உயிர்ச்சேதம் ஏற்படும் என்று எச்சரித்தும் தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் கேட்கவில்லை என்றும் காவல்துறையின் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூரில் கடந்த சனிக்கிழமை இரவு தவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் காவல் நிலைய ஆய்வாளர் மணிவண்ணன் அளித்த புகாரின் பேரில் முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டு விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. முதல் தகவல் அறிக்கையில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதில் விஜயின் பரப்புரை கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு தவேகவினர் கொடுத்த மனுவின் அடிப்படையில் 11 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டதாகவும் 500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 9 மணிக்கு தொலைக்காட்சிகளில் தவேக தலைவர் விஜய் நண்பகல் 12 மணிக்கு கரூர் வர இருப்பதாக சொன்னதை தொடர்ந்து காலை 10 மணி முதலே பொதுமக்கள் கட்சி தொண்டர்கள் பெருமளவில் வர தொடங்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தவேகவுடைய மாவட்ட செயலாளர் மதியழகன் கொடுத்த விண்ணப்பத்தில் 10,000 தொண்டர்கள் தான் வருவார்கள் என்று கூறியிருந்த நிலையில் 25,000க்கும் மேற்பட்டோர் வந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாலை 4:45 மணிக்கு தவேக தலைவர் விஜய் கரூர் மாவட்ட எல்லையான வேலாயுதம்பாளையம் தவிட்டுப்பாளையம் வழியாக நுழைந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வேண்டுமென்றே காலதாமதம் செய்து தெருவில் அனுமதியின்றி ரோட் ஷோ நடத்தி பொதுமக்களுக்கு இடைஞ்சல் செய்ததுடன் அதிக இடங்களில் நிபந்தனைகளை மீறியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மாலை 6 மணிக்கு முனியப்பன் கோவில் ஜங்ஷனில் இருந்து தவறான பாதையில் விஜயின் பரப்புரை வாகனத்தை அழைத்து சென்றதாகவும் இரவு 7 மணிக்கு வேலுசாமிபுரம் ஜங்ஷனில் வாகனத்தை நிறுத்தி வேண்டுமென்றே தாமதம் செய்ததால் அந்த இடத்தில் அளவுக்கு அதிகமாக பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் கூடியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களிடையே தேவையற்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிர் சேதம் நிகழும் என்று தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்டோரிடம் பலமுறை எச்சரித்தும் கேட்கவில்லை என்றும் தவேக மாவட்ட செயலாளர் மதியழகன் கட்சி தொண்டர்களை ஒழுங்குபடுத்த தவறிவிட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மரங்களிலும் கடை கொட்டகைகளிலும் தொண்டர்கள் ஏறி அமர்ந்ததாகவும் மரக்கிளை முறிந்து கீழே நின்றவர்கள் மீது விழுந்ததால் பெரும்பாலானவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அசாதாரண சூழல் நிலவியதாகவும் முதல் தகவல் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதிக மக்கள் கூட்டத்தை கூட்டி அரசியல் பலத்தை பறைசாற்றக்கூடிய நோக்கத்துடன் கட்சி நிர்வாகிகள் வேண்டுமென்றே விஜயின் வருகையை 4 மணி நேரம் தாமதப்படுத்தியதாகவும் இதன் காரணமாக அங்கு பல மணி நேரம் காத்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் சோர்வடைந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் அதிக அளவில் மிதிப்படுதல் ஏற்பட்டு 11 அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர். மேலும் பலருக்கு காயங்கள் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசல் தொடர்பாக கரூரை தொடர்ந்து நாமக்கல்லிலும் தவேக நிர்வாகிகள் 10 பேர் மீது வழக்கு பாய்ந்துள்ளது. அதில் அதிக கூட்டம் கூடுவதற்காக வேண்டுமென்றே திட்டமிட்டு விஜயின் வருகையை தாமதப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.